பிரைஸ் லார்ட். நான் கண்களை மூடி நான் ஜெபிப்போம். யார் சத்தம் வரக்கூடாது. பெண்கள் பகுதிக்கு ஐஸ்வர்யாவும், ஆண்கள் பகுதிக்கு வேலை இருந்து கவனிங்க. நீங்கள் பேசாமல் பார்த்துக்க தம்பி. கண்களை மூடி நான் ஜெபிப்போம். இந்த பரிசுத்த ஆராதனை நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய குறைகளுக்காக, குற்றங்களுக்காக தேவ சமூகத்தில் நம்ம அறிக்கை செய்வோம். இந்த நாள் கூட வந்திருக்க நம்ம யாவரும் குறை உள்ளவர்கள் தான். கண்களிலே சுத்தம் இல்லாதவர்கள், இருதயத்திலே சுத்தம் இல்லாதவர்கள், கரங்களிலே சுத்தம் இல்லாதவர்கள், கால்களிலே சுத்தம் இல்லாதவர்கள், எண்ணங்களிலே சுத்தம் இல்லாதவர்கள். நம்முடைய நாக்கு நல்ல நாக்கு கிடையாது, அசுத்தமானவைகளை பேசினது. என்னுடைய கண்களும் சுத்தமானவைகள் என்று சொல்வதற்கு ஒன்று இல்லை. என் காதுகள் அசுத்தமானதை கேட்பதற்கு தான் ஆசையாக கேட்கும். எங்கேயா சண்டையா அது ஆசையாக கேட்கும். நல்ல வார்த்தைகளை கேட்பதற்காக சுவிசேஷம் சொல்லுங்க, வசனம் சொல்லுங்க, காது கேட்கவே கேட்காது. ஒரு இடத்துல சண்டை நடக்க அசுத்தமாக பேசுகிறான்னா அது போய் நின்று வேடிக்கை கேட்கும். நல்லா பேசட்டும், நல்லா என் காது கேட்கட்டும். காதுக்கு இன்பமானது அதுதான், வசனம் கிடையாது. வசனத்தை நீ காது ஏற்றுக்காது, அப்படியே போயிடும். வசனமோ பாடலோ ஆராதனையோ காது கேட்காது. அசுத்தமோ அருவருப்போ அப்படிப்பட்ட காரியங்களை இப்போ சொல்லும்போது ஓடும், நம்முடைய காது கேட்க ஓடும். என்ன நடக்குது, என்ன பேசுகிறாங்க கேட்க ஓடும். அதனால் தயவுசெய்து நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையை அறிக்கை செய்வோம். அவருடைய சமூகத்திலே வந்திருக்க தேவ பிள்ளையே, நம்மை நாமே நிதானித்திருந்தால் நியாயம் தீர்க்கப்படும். நீதிமான் இன்னும் யாரும் இங்கே இல்லை, நம்ம எல்லாரும் குறைவுள்ளவங்க தான். ஆகவே தேவன் கொடுத்த ஒரு சில நிமிடங்களில் நம்முடைய பாவங்களை நாம் மனத்தாழ்மையாய் அறிக்கை செய்வோம். எல்லாம் சேர்ந்து அறிக்கை செய்வோம். அப்பொழுது நம்முடைய பிள்ளைங்க ஒரு பாடலை பாடுவாங்க. உருகுதே, கண்கள் கலங்குதே, எந்த நீசு கல்வாரியில் போடும் குருசிலே மகிமையின் ராஜன் மாபாவியின் ரூபமாய் அற்பமான என்னை மீட்க அற்புத நீர் மறித்தீரே. பாவ இருளில் மூழ்கியிருந்தேன், என்னை பரிசுத்தமாக்கினீர். அற்பமான என்னை மீட்க அற்புத நீர் மறித்தீரே. பாவ இருளில் மூழ்கியிருந்தேன், என்னை பரிசுத்தமாக்கினீர். நெஞ்சம் உருகுதே, கண்கள் கலங்குதே,
அற்பமான என்னை மீட்க அற்புத நீர் மறைத்தீரே. பாவ இருளில் மூழ்கி இருந்தேன், என்னை பரிசுத்தமாக்கினீர். நெஞ்சம் உருகுதே, கண்கள் கலங்குதே, எந்தன் இயேசு கல்வாரியில் கொடுங்குருசிலே மகிமையின் ராஜன் மாபாவியின் ரூபமாய். நாம் நம்முடைய பாவங்களை நம்ம கேட்டால் நம்முடைய பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையை நீதி உள்ளவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களை சுமந்திருக்கிற தேவாட்டுக்குட்டியாக இருக்கிறார். இந்த நாளில் தேவனுடைய சன்னிதானத்திலே நாம் அறிக்கை செய்த அத்தனை பாவத்தையும் தேவன் மன்னித்திருக்கிறார். அறிக்கை செய்யாதவங்களுடைய பாவம் அப்படி இருக்கும், அப்படியே இருக்கும், கணக்கில் இருக்கும். சரியா? நீங்கள் எந்த பாவம் வந்தாலும் யாரும் தெரிய வேண்டாம், இயேசுக்கு சொன்னீங்கன்னா போதும். நீங்கள் சொன்ன பாவத்தை நிச்சயமாகவே இப்பொழுதும் குறையில்லை. நீங்கள் திருவந்துக்கு முன்னாடி நீங்கள் அந்த பாவத்தை நீங்கள் இயேசுகிட்ட சொல்லி ஆண்டவரே அந்த பாவம் செஞ்சா மன்னிச்சிருங்க, அவ்வளோதான், வேலை முடிஞ்சு போச்சு. கர்த்தர் திருவிருந்து எடுக்கும்போது கர்த்தர் எல்லா பாவத்தையும் கழுவி சுத்திகரிக்க அவர் நீதி உள்ளவராக இருக்கிறார். ஆகவே அவர் நமக்கு அது என்கிட்ட சொல்லலேங்க வருத்தப்படுவார், வேற ஒன்றும் கிடையாது. உங்கள் பாவத்தை மன்னிக்க அவர் போதுமானவராக இருக்கார். ஆனால் நீங்கள் சொல்லலேன்னு தான் வருத்தப்படுவார். நீ சொல்லிட்டீங்கன்னா அதை விட அவருக்கு பெரிய சந்தோஷம் ஒன்றும் கிடையாது. ஆகவே என்னுடைய சமூகத்தில் இந்த பந்தியில் வைக்கப்பட்டிருக்கிற அப்பத்துக்காக ரசத்துக்காக நான் ஜெபம் பண்ணுவோமா? தேவனே, இந்த நாள் கூட எங்களுடைய சபையிலே இந்த மாதத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிற இந்த பரிசுத்த பந்தியிலே பங்கெடுக்க எங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு வந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. இதோ இப்படி சன்னிதானத்தில் வைக்கப்பட்ட இந்த அப்பத்துக்காக ரசத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த அப்பம் உடைய சரீரமாக்கி தாரும், இந்த ரசம் உடைய ரத்தமாக்கி தாரும். இவைகளினாலே நாங்கள் போஷிக்கப்பட்டு உம்முடைய சரீரத்தினாலும் ரத்தத்தினாலும் போஷிக்கப்பட கர்த்தர் கிருபை செய்ததுக்காக நன்றி ஆண்டவரே. நான் வாழ்வது இந்த மாம்சத்தின் வாழ்க்கை அல்ல, உம்முடைய சரீரத்தினாலும் உம்முடைய ரத்தத்தினாலும் நாங்கள் போஷிக்கப்பட்டு உம்முடைய சரீரமாகவே எங்களை நீ மாற்றுவதற்காக நன்றி ஆண்டவரே. இது புசிக்கிற எங்களை ஆசீர்வதிங்க, கொடுக்கிற உம்முடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. நாங்கள் யோகோபித்து உம்முடைய சன்னிதானத்திலே காத்திருக்க கிருபை தாங்க. தாழ்த்துக்கிறோம், உம்முடைய பரிசுத்த கருத்திலே கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உங்களுக்கு அப்பம் கொடுக்கும்பொழுது வலது கையில் வச்சு ஜெபம் பண்ணிட்டுருங்க. ரசம் கொடுக்கும்போது இடது கையில் வச்சு ஜெபம் பண்ணிட்டுருங்க. நீங்கள் எல்லாம் கொடுத்து முடிப்படி ஜெபம் பண்ணிட்டு நம்ம சாப்பிட போகிறோம். சரிங்களா? கொடுப்பதற்கு முன்பதாக எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்திலே பானம் பண்ண கடவன். எனத்தினால் நிலைவெனில் அபாத்திரமாய் போஞ்சனம் பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் என்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனமானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவருமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயந்தீர்க்கப்படும். ஆகவே இந்த வசனத்தை கேட்டும் நீங்களும் நானும் இந்த அப்பத்திலையும் ரசத்திலையும் பங்கெடுப்பதற்கு ஜபத்தோடு காத்திருங்கள். அப்பம் கொடுக்கப்படும், ரசம் கொடுக்கப்படும். அப்பொழுது நீங்கள் ஜெபம் பண்ணி காத்திருங்க. கடைசியாக நம்ம ஜெபம் பண்ணிட்டு இதை நாம் புசித்து பானம் பண்ணுவோம். இப்பொழுது நம்முடைய கோயில் பிள்ளைங்க ஒரு பாடலை பாடுவாங்க. சிலுவையில் சிந்தின ரத்தம் என் மேல சொட்ட சொட்ட பாவி நான் பரிசுத்தமாவே. இயேசுவே பாவி நான் பரிசுத்தமாவே. சிலுவையில் சிந்தின ரத்தம் என் மேல சொட்ட சொட்ட பாவி நான் பரிசுத்தமாவே. இயேசுவே பாவி நான் பரிசுத்தமாவே. வேர்வை ரத்தமாகி பெருந்துளியாய் மண்ணில் விழ முதுகின் அங்கமெல்லாம் நிலபுலமாய் உழப்பட. வேர்வை ரத்தமாகி பெருந்துளியாய் மண்ணில் விழ முதுகின் அங்கமெல்லாம் நிலபுலமாய் உழப்பட. கணங்களில் வழிந்து ஓடுது உங்க ரத்தம், முகத்தினில் வழிந்து ஓடுது. கணங்களில் வழிந்து ஓடுது உங்க ரத்தம், முகத்தினில் வழிந்து ஓடுது. சிலுவையில சிந்தின ரத்தம் என் மேல சொட்ட சொட்ட பாவி நான் பரிசுத்தமாவே.
அப்பத்துக்காக, இடது கையில் இருக்கிற ரசத்துக்காக, வலது கையில் இருக்கிற ரசத்துக்காக, இடது கையில் இருக்கிற அப்பத்துக்காக கத்திற்கு ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுவோமா? தேவனே, நாங்கள் எடுக்கிற நாங்கள் புசிய போகிற இந்த அப்பத்தை நீங்கள் ஆசீர்வதிங்க. இது உங்களுடைய சரீரமாக தான் இருக்கணும் ஆண்டவர். நாங்கள் பானம் பண்ணுகிற ரசத்தையும் ஆசீர்வதிங்க. உங்களுடைய ரத்தமாக இருக்கணும் ஆண்டவர். அப்படி ஆசீர்வதிக்க போகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர். காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியில் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பெற்று நீங்கள் வாங்கி புசியுங்கள். இது உங்களுக்காக பிற்கப்படுகிற உங்களுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்திலே பானம் பண்ணும் பொழுதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்திலே பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான் என்பதே. தேவனே, அப்பத்தை ஆசீர்வதிங்க, அது உடைய சரீரம். ரசத்தை ஆசீர்வதிங்க, அது உடைய ரத்தம். இதை நாம் ஏகோபித்து புசித்து உடைய சன்னிதானத்திலே பாக்கியம் பெற்றுக்கொள்ள கிருபை தாங்க. ஆசீர்வதியும் உமக்கு பாக்கியமாக உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அப்பத்தை புசித்து நாம் ரசத்தை பானம் பண்ணுவோம்.